ஹலோ கைஸ், வெல்கம் டு மை லித்து விலாக்ஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தம்பியும் ரொம்ப சூப்பராக இருக்கான். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லித்துக்குட்டிக்கு ஃபஸ்ட்டு டைம் குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் போக போகிறோம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் தம்பி வயிற்றில் இருக்கும்போது நார்மலாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பிறக்கணும் அப்படின்னு சொல்லியும் வேண்டியிருந்தேன். அதுக்காக தான் பொங்கல் வச்சு உங்களுக்கு கோழி அறுத்து சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன். எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் போடுறது பிடிக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமையே போயிடுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப்பும் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்போ தான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன் டெய்லியும். ஸோ அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் வரும். ஸோ மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மார்னிங் ஏர்லியராகவே எல்லாருமே ஏஞ்சிட்டோம். ஒன் பை ஒன்னாக எல்லாருமே குளிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் டே ஏஞ்சி எல்லாருமே சாணம் தெளித்து கோலம் போட்டு வீடெல்லாம் பெருக்கி வாசலெல்லாம் பெருக்கிட்டு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அப்படியே ஒன் பை ஒன்னாக எல்லோரும் குளிக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாதம் அப்புறம் உப்புமா தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு பழைய சாம்பார் இருந்தது. ஸோ அதையே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பூஜைக்கு தேவையான சாமானமெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் தம்பியை மாமா என்னோடய ஹஸ்பண்ட் முன்னாடி வச்சிட்ருந்து நாங்கள் பைக்லேயே கிளம்பிட்டோம். ஸோ பின்னாடி வந்தவங்க எல்லாமே அவங்கவுங்க பைக்கில் ஆட்டோவில் வந்திருந்தாங்க. அப்புறம் கோயில்கிட்ட போய் சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிகாஸ் எதனாலன்னு பார்த்திங்கன்னா நல்ல நேரம் 10 to 11 வரை தான் இருந்தது. ஸோ 10லேருந்து 11க்குள்ளேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நான் தான் வச்சுருந்தேன். நான் என்னோடய ஓரகத்தையும் வேண்டியிருந்தோம். ஸோ ஆளுக்கு ஒரு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு தான் இருந்தோம். பட் ஒரே கும்பிடிக்க அப்படின்னு சொல்லி என்னோடய மாமியார் சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் ஒரே ஒரு பொங்கல் வச்சு அதையே சாமிக்கு படைச்சிட்டோம். ஸோ நான் எதுக்காக வேண்டியிருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு பிகினிங்லேயே சொல்லியிருப்பேன். தம்பி வயிற்றில் இருக்கும்போது நார்மலாக ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருந்தேன். அப்புறம் அவனுக்கு பிறக்கும்போது பார்த்திங்கன்னா மூச்சு திணறல் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. ஸோ நான் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் அவனை நார்மல் பண்ணேன். அதனால் நான் என்னோடய குலதெய்வ கோயிலுக்காக வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவன் நார்மலாக ஆனான். ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் ஐசியூவில் எடுத்துகிட்டு போய் அவனை வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி தான் இருந்ததுக்கப்புறம் தான் இப்போ நல்லா இருக்கான். ஸோ இதை நான் உங்களுக்கு இன்னொரு ஸ்டோரியாக போட்டு லாங் வீடியோவில் போடுறேன். இதை நம்ம கும்பிடிக்காக நம்ம லாங் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது நம்ம இந்த வீடியோலேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் பூஜையெல்லாம் எடுத்து பூஜை சாமானெல்லாம் எடுத்துகிட்டு வச்சு பொங்கல் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் சாமி கும்பிட்டுட்டு என்னோடய மூத்தார் பையனுக்கு பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க.
அவன் ரொம்பலாம் அடம் பிடிக்கல. ஏன்னா சின்ன பையன் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக பிடிச்சி வந்து அந்த மொட்டையை அடித்து விட்டுட்டாங்க. பட் வந்து என்னோடய பெரிய மூத்தார் பையன் இருக்கான்ல, அவனுக்கு அடிக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆச்சு. அவன் ரொம்பவே சேட்டை பிடிச்சி அப்புறம் அங்கே இங்கே பண்ணி அதுக்கப்புறம் தான் அடித்தாங்களே. ஆனால் பட் இவனுக்கு பரவாயில்ல. அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து மொட்டை அடித்ததுக்கப்புறம் கோழி வந்து அறுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கோழி வந்து அறுத்துட்ருந்தாங்க. நாங்கள் பொங்கலெல்லாம் வச்சு சாமி வந்து கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து கோழி அறுத்து இன்னொரு பூஜை பண்ணோம். அதை பார்க்கும்போது ரொம்பவே எனக்கு அதை பார்க்கவே முடியல அந்த கோழியை வந்து அறுக்கும்போது. பட் என்ன பண்ணுறது, சாமிக்காக அறுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வேண்டிக்கிட்டோம். அதை அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அதனால் நான் திரும்பிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாவம் சொல்லக்கூடாதுன்னுவாங்க. அப்புறம் பூஜை பண்ணிட்டதுக்கப்புறம் எல்லோரும் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்னோடய மாமனாருக்கு வந்து பூஜையில் சாமி வந்திருந்தது. ஸோ உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தம்பியை வந்து கொஞ்ச நேரம் சாமிக்கிட்ட வச்சு பூஜையில் வந்து வச்சிட்ருந்தோம். அவன் அதை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டான். அழுந்ததுக்கப்புறமா சரி ஓகே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதும் எங்கள் மாமனாருக்கு வந்து அருள் வாக்கு வந்துருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் பூஜையெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சாதமெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு கோழி வந்து அறுத்தோம் சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து அன்னதானம் போட்டிருந்தோம். அது வந்து உங்களுக்கு வீடியோ கேப்சர் பண்ண முடியல என்னால், பிகாஸ் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். யாராலுமே கேப்சர் பண்ண முடியல, எல்லாருமே பிஸியாக இருந்ததுனால பண்ண முடியல. அப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டோம். ஒரு 5 o'clock கிட்ட கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் ஃபோன் வந்து தம்பி கீழே போட்டு உடச்சிட்டான். அதனால வந்து மொபைல் ஷாப் போயிட்டு டெம்பர் கிளாஸ் ஒட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டின்னருக்கு தான் சாதம் வடித்து அதுக்கப்புறம் தோசை செஞ்சுருந்தோம். என்னோடய மாமியார் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் பருப்பு சாம்பார், காய் பருப்பு சாம்பார் தான் வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரொம்பவே டயர்டாக இருந்தது. நிறைய ஒர்க்காக இருந்தது, பிஸி ரொம்ப. அதனால் டயர்டாக இருந்ததுன்னு போய் படுத்துட்டேன். மறுநாள் உங்களுக்கு சாட்டர்டே வந்து வீடியோ போடவே முடியல. ஸோ அதனால தான் வந்து நான் வீடியோ இப்போ க்ரியேட் பண்ணி உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு வேண்டியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து இவ்வளோ தாங்க. ஸோ நான் லாங் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வாரம் வாரம் போட்டுறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக போடுறேன். அப்படி முடியலன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.